ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி GST-1 ஃபைல் பண்றது, அதாவது நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க, லேப்டாப் யூஸ் பண்றீங்க, எதுவா இருந்தாலுமே நீங்க கூகுள்ல போய் GST லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ GST லாகின் டைப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்டல் வரும். அந்த போர்ட்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி GST லாகின்கான இது வரும். ஸோ இதுக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட இல்லைன்னா உங்களுடைய GSTயோட யூசர் நேம் என்னது, பாஸ்வேர்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அது ரெண்டையுமே என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப்டாச் என்டர் பண்ண சொல்லி வரும். ஸோ கேப்டாச் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு இப்போ லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். நான் அதாவது செப்டம்பருக்கான இதை வந்து இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூ டேட் வந்து என்னன்னா இப்போ செப்டம்பருடைய GSTR-1 நான் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 11. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த அடுத்த மாதத்தோட 11ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணணும். அதே GST-3B வந்து அடுத்த மாதத்தோட 20ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஃபைல் பண்ணல, இப்போ உங்க சொல்ற டேட்குள்ள நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஃபைன் வந்து ஒரு 60 ரூபாவும், சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஃபைன் 60 ரூபாவும், உங்களுக்கு வந்து 60 60 120 ரூபா ஃபைன் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து எப்படி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு நாள் டிலே ஆகிறதுக்குமே ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து GSTR-1 ஃபைல் பண்றதை பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் கரெக்டான டைமில் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஃபைன் இல்லாமல் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் டேஷ்போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிட்டர்ன் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதிலே கிளிக் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர் த்ரீ வந்துட்டு, அதாவது அக்டோபர் டு டிசம்பர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவார்ட்டர் 3ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், செப்டம்பருக்கு தான் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ செப்டம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செப்டம்பர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர் வந்துடும். ஸோ இதில் வந்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறப்போ உங்களுக்கு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டியூ டேட் என்னது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து ஃபைல் நில் GSTR-1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ ஹியர்பை வந்து எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்கும். ஸோ அதுலேயுமே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது உங்களுடைய நேம், உங்களுடைய அத்தாரிட்டிவ் சிக்னேச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய லீகல் நேம் என்னவோ அது டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் வித் EVC அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ EVCன்னு கொடுக்குறப்போ உங்களோட மொபைல் அண்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து OTP ரிசீவ் ஆகிட்டு, ஸோ எஸ் OTP வந்து இப்போ வந்துச்சு, அந்த OTP கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெரிஃபை கொடுங்க. எஸ், ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே வந்துட்டு GSTR-1 ஆஃப் GST வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் GST ஃபைல் பண்ணணும்.